வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ரஷ்யா வெர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சு 7.5 மாதங்கள் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் தன்னோட 70வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு விளாடிமிர் புட்டின் அவர்கள். இவரோட லைஃப்ல என்னென்னலாம் நடந்திருக்கு, எவ்வளோ வழிகளை சுமந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, இந்த பத்திரிகைகளை அவர் எப்படி பார்க்குது, வில்லனா பார்க்குதா ஹீரோவா பார்க்குதா, இவரோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான தக் லைஃப் மூமெண்ட்ஸ்ல என்னென்ன, இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். Великой Победы! Ура! இப்போ உலக நாடுகளோட தலைவர்களையே கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்க ஒரே ஒரு நாட்டோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின். விளாடிமிரோவிச் புட்டின். அவருக்கு இப்போ 70 வயதுங்க. எஸ், பிறந்த நாள் அவருக்கு இப்போ. இது சார்ந்த ரஷ்யாவில் ஆங்காங்கே கொண்டாட்டங்கள் களை கட்டினாலும் பெரும்பாலான உலக நாடுகள் புட்டினை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யுக்ரைன் மக்களை இந்த அளவு கண்ணீரில் தள்ளிட்டு உங்கள் நாட்டுக்குள்ளே பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒரு கேடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் சர்வதேச அரசியல் சார்ந்து போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் கொடுமைங்க. பிறந்தநாள் வந்துட்டா மற்ற நாட்டு தலைவர்கள்லாம் இந்த இன்னொரு நாட்டு குறிப்பிட்ட தலைவரை வாழ்த்துவாங்க. ஆனால் இங்கே தலைகீழாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது சரியா தப்பா நீங்களே முடிவு பண்ணலாம். யோசிச்சா புட்டின் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நாம் யோசிக்கிற அளவு தான் கொண்டு போய்விடும். ஏன்னா இவர் ரஷ்யாவில் பாதிக்க மேலே வறுமையை ஒழிச்சவர். ஒரு நாட்டு தலைவருக்கு இருக்க பெரிய டாஸ்க் அதுதான். அதை கரெக்டாக பண்ணவர். இன்னொரு பக்கம் யுக்ரைன் கலைபுரம் ஆரம்பிச்சதுல ஆயிரக்கணக்கான மக்களும் ராணுவ வீரர்களும் உயிரிழந்தாங்களே, அதுக்கு காரணகர்த்தாவும் சாட்சாத் விளாடிமிர் புட்டின் தான். இதனால தான் சொல்கிறேன், இவரை ஹீரோவாக பார்க்கறதா வில்லனாக பார்க்கறதா அப்படின்றது பார்க்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. இவருக்கு நிக்நேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இதுக்கு முன்னாடி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தது 3 பட்ட பெயர்கள். விவிபி, ஒலடோயா, ஓவா. ஆனால் இப்போ 2022 இவருக்கு புதுசாக பல நாடுகள் சேர்ந்து வச்சிருக்க பட்ட பேர் தான் த டிக்டேட்டர், சர்வாதிகாரின்னு அர்த்தம் தமிழில். இந்த பட்ட பேருக்கு இவர் ஆகச்சிறந்த பொருத்தமான நபரா இல்லையான்றதையும் மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சரி, ரைட்டு விடுங்க. இந்த 70வது ஆண்டு பிறந்த தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு இவரை நோக்கி பல பிற விமர்சன கணைகளை தொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அதில் முக்கியமான ஒரு அமைப்பை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. RSF, அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த கிட்டத்தட்ட பத்திரிகை சுதந்திரம் சார்ந்த ஒரு அமைப்பு தான் இது. இந்த அமைப்பு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 37 ஜேர்னலிஸ்ட்டை மர்டர் பண்ணது இவரோட ஆட்சியில். மீடியாவுக்கு எதிராக 43 வார் கிரைம்ஸை, போர் குற்றங்களை புரிஞ்சது இவர் தான். 300க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களை வெளியே துரத்தி விட்டதும் இதே நல்ல மனுஷன்தான். இதுக்கெல்லாம் மேலே 1.2 மில்லியன் வெப்சைட்ஸை சென்சார் பண்ணதும் இவர் தான். இது எல்லாம் தான் விளாடிமிர் புட்டினோட சாதனைகள். அப்பேற்பட்ட மீடியா பிரிடேட்டர் புட்டினுக்கு இப்போ 70வது வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஆக்சுவலாக RSFோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கம் இருக்குல்ல, அதுலேயே முகப்பாக போட்டிருக்காங்க. என் தலைவனை பற்றி நான் வேற லெவலில் நினச்சேன், இவ்வளோதான் சாதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. இன்னும் நிறைய மோசமான சாதனைகள்னு சொல்லிட்டு RSF இன்னொரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டில் விலாவரியாக கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கிறிஸ்பாக கொடுக்குறேன்னு. புட்டின் அவர்கள் 22 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி 19 பத்திரிகையாளர்களை சிறையில் தள்ளியிருக்காரு. 183 மீடியாவை ஃபாரின் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு லேபிள் பண்ணியிருக்காரு. 50க்கும் மேற்பட்ட சட்டங்களை இவர் கிரியேட் பண்ணார். காரணம், பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்கணுன்றதுனால மட்டும்தான். இதுக்கெல்லாம் மேலே 1.2 மில்லியன் வெப்சைட்ஸை பிளாக் பண்ணார். ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதை கொண்டு வரதே பெரிய விஷயம். ஆனால் 1.2 மில்லியன் வெப்சைட்ஸ் வரைக்கும் நம்மால் பிளாக் பண்ணியிருக்காருன்னா புரிஞ்சிருக்கும். நல்லவரா கெட்டவரா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த ஆதங்கங்கள் எல்லாத்தையும் தான் புள்ளி விவரத்தோடு RSF இப்போ வெளியிட்டிருக்கு. ஓகே, ரைட்டு. இவருக்கு பிறந்தநாள் சார்ந்து இது போல விமர்சனங்கள் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்காப்பா, ஒரு நல்ல மனசு கூட வாழ்த்தல அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவர் என்ட்ரி இங்கே தான். நம்ம வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உள்ள வந்துட்டாப்ல. அதாவது உலகம் முழுக்கவே இந்த அளவுக்கு பதட்டமான சூழல் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் சார்ந்த என்ன வேலை நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் உச்சத்தில் ஏறப்போது அது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான். இந்த குடும்பம் பத்தாதுன்னு இந்த தென்கொரியாவையும் ஜப்பானையும் டார்கெட் பண்ணி அடிக்கடி ஏவுகணை சோதனை வேற வடகொரியா பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வார்த்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கு வடகொரியா. நம்ம கிம் ஜாங் உன் அவர்கள் புட்டின் அவர்களுக்கு பிறந்தநாள் செய்தி அனுப்பியிருக்காருங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காப்புலன்னா, ரஷ்யாவை விட சிறந்த தலைமை உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. சவால்களை சமாளிக்கிறதுல புட்டின் ரொம்ப சிறந்த மனிதர்ப்பா. வரலாறு காணாத அளவுக்கு இந்த 2 நாட்டு உறவு அப்படின்றது இப்போ பலமாக நிற்குதுன்னு சொல்றாரு. ரஷ்யா, வடகொரியா, இந்த 2 நாட்டு உறவுகள். புட்டினுக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. மனுஷனை எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம் பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் எவ்வளோ ஈரம் இருந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மனசுக்குள்ள. அண்ணனின் விருதுகள்ன்ற மாதிரி தான் கரெக்டாக இப்போ காமிச்சிருக்காப்புல. ரைட்டு. அடுத்தபடியாக பெலாரஷியன் பிரசிடென்ட்
பெலாரஸ் கண்ட்ரி இருக்கு, அதோட அதிபர். ஆக்சுவலாக இதே கொஞ்சம் பிரித்து பாருங்களேன். பெலாவை தூக்கிட்டாலே அதிலே கிட்டத்தட்ட ரஷ்யன் வந்துடும். இந்த எஸ் மட்டும் தான் நடுவில் மிஸ் ஆகும். இதில் எதை சொல்ல வராங்கன்னு தெரியல. அந்த கண்ட்ரிக்கு பேர் வைக்கும்போது எதை யோசிச்சு வச்சாங்கன்னா தெரியல. அந்த கண்ட்ரியோட அதிபரான அலெக்சாண்டர் லூகஷென்கோ அவரும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை புட்டினுக்கு அனுப்பிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சக்தி வாய்ந்த நாட்டோட உண்மையான தலைவர் புட்டின்னு பயங்கரமாக பாராட்டியிருக்காப்புல. ரஷ்யா ஜொலிக்கிறதுக்காக அசாதாரண முடிவுகளை அசால்ட்டா எடுக்கிற ஒரு புட்டினும் பயங்கரமாக பேசியிருக்காரு. ரஷ்ய பாரம்பரியத்தை பாதுகாக்கிற காவலன் நீங்க தான், அன்பிற்கினிய புட்டினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காருங்க. அந்த காலகட்டங்கள்லாம் ராஜா வர்றதை அறிவிக்கிறதுக்காக முழக்கம் எழுப்பாங்க பார்த்தீங்களா, ராஜாதி ராஜ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. லிட்டரலாக அலெக்சாண்டர் லூகஷென்கோ சொல்லியிருக்க எல்லாமே சாயல் அப்படி தான் தெரியுது. ஏன்னா ஒரு நாட்டோட அதிபருங்க அவர். ஆனால் எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசியிருக்காரு பார்த்தீங்களா, புரியுது, வேற ஆப்ஷன் கிடையாது. இந்த நேரத்தில் ஒரு புட்டினையும் முறைச்சிக்கிட்டாருன்னா ஏற்கனவே உலக நாடுகள் பெலாரஸ் மேலே சம கடுப்பில் இருக்குது. ரஷ்யா மேலே எந்த அளவுக்கு பொருளாதார தடைகளை விதிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதுக்கு இணையாக பெலாரஸ் மேலே விதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த மாலை பற்றி புகழ்ந்து பேசி தானே ஆகணும். ஓகே, இந்த காலச்சக்கரம் எவ்வளோ வேகமாக சுற்றுது பார்த்தீங்களா. ஏன்னா கடந்த 2021 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டினுக்கு இந்த உலகத்தோட பெரும்பாலான நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அக்டோபர் 7ஆம் தேதி வந்துடுச்சா, போட ஒரு வாழ்த்து செய்தியை நம்ம ஆளுக்கு அப்படின்ட்டு அவர் மேலே விமர்சனம் வைக்கிறவங்க, கோபப்படுறவங்க எல்லாருமே ஒரு கேட்டஸிக்காவது வாழ்த்து சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ சினாரியோ பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு குறிப்பிடத்தகுந்த வாழ்த்துக்கள்னா ஒன்று நம்ம கிம்மு, இன்னொன்று நம்ம லூகஷென்கோ, இந்த 2 பேர். மற்றவங்களாம் இனிமேல் தான் பொறுமையாக யோசித்து வாழ்த்தலாமா வேணாமா. நம்மளுக்கு வாழ்த்துறது தான் ஆசை, ஆனால் நாம வாழ்த்த போயிட்டு பின்னாடி அமெரிக்கா மேற்குலக நாடுகளாக வந்து எதுக்கு வாழ்த்த சொன்னேன், என்ன ஃப்ரெண்டாக வரீங்களா அப்படின்னு எதனா கேட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய பொருளை கொடுக்காம பிஸ்னஸில் கை வச்சிட்டானா வேலைக்காவது, சப்போர்ட் ஐநாளை கிடைக்காம போயிட்டா வேலைக்காவதுன்னு பல நாடுகளும் தாங்கிட்டு இருக்கு. நிதர்சனமான உண்மை இப்போ அதுதான். ஏன்னா புட்டின் அவர்கள் சார்ந்து பல நாடுகளுக்கு அபிமானம் இருக்குது. ஆனால் மேற்குலக நாடுகள் அழுத்தம் கொடுக்குமோன்ற பயத்திலேயே வாழ்த்து சொல்ல கூட முன்னாடி வரல. பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனை பேர் உலக தலைவர்கள் வாழ்த்து சொல்ல போகிறாங்க இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு. இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா யுக்ரைன் கலைபுரம் மட்டும்தான். அது மட்டும் தொடங்கப்படாமல் இருந்துருந்துச்சுன்னா இந்த பர்த்டேக்கும் மனுஷனுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிருக்கும். ஆனால் வாழ்த்துக்களுக்காக எதிர்பார்த்து உட்காந்துருக்க மனுஷனா இவர் கேஜிபியில் உளவாளியாக இருந்தவருங்க, புரிஞ்சிருக்கும். ஓகே, விளாடிமிர் புட்டினுக்கு பிறந்த நாளான இந்த நேரத்தில் நம்மளோட லைஃப் ஒரு வாட்டி திரும்பி பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓ சாதாரண கையிலப்பா இவர், பல பேரை பார்த்த கைன்னு சொல்லிட்டு. இவர் ஆக்சுவலாக ஹிட்லரோட வாழ்க்கை ஆரம்ப பகுதி இருக்குல்ல, அப்படிதான் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு. உச்சகட்ட வறுமையின் பிடியில் இருந்து வெளியே வந்து ஒரு நாட்டை ஆள்ற தகுதி கொண்டவராக மாறினார். சாதாரண விஷயம் இல்லைங்க, சொல்றதே கஷ்டம், இதை செய்யறது அதை விட பெரிய கஷ்டம். 1939 இருந்து 1945 வருஷம் வரைக்கும் இந்த குறிப்பிட்ட காலத்தை யாருமே மறந்துருக்க மாட்டோம். 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சு முடிஞ்ச காலம் இதுதான். இந்த 2ஆம் உலகப் போர் நடக்கிறப்ப புட்டின் பிறக்கவே இல்லை. இந்த உண்மை தெரியுமா உங்களுக்கு? ஓகே ரைட்டு. இந்த 2ஆம் உலகப் போறப்போ அந்த லெனின்கிராட் முற்றுகைன்னு ஒன்று நடந்துச்சுங்க. அந்த டைமில் புட்டின் அவர்களோட தாய் தந்தை இவங்க 2 பேரும் அவ்வளோ சித்திரவதை ஃபேஸ் பண்ணாங்க. அதுவும் கிரனேட்லாம் பட்டு புட்டினோட அப்பா இருக்கார்ல, அவர் உடம்புல அவயத்தை இழந்ததாக இருக்கட்டும், அவரோட அம்மாவை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க அந்த டைமில், அதுவாக இருக்கட்டும், இந்த ஃபேமிலி அவ்வளோ சஃபர் பண்ணுச்சு. இது எல்லாம் கடந்த தம்பதி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்குங்க. அந்த டைமில் கரெக்டாக 1952 அக்டோபர் 7ஆம் தேதி விளாடிமிர் புட்டின் பிறக்கிறாரு. அவருக்கு கூட பிறந்த மூத்த சகோதரர்கள் 2 பேர் இருந்திருக்காங்க. ஆனால் கொடுமை என்னன்னா, அங்கே அந்த போர் நடந்துட்டுச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை தாண்டி ஒரு சில சீஜ் நடந்துகிட்டே இருந்துச்சுங்க. அங்கங்கே ஒரு சில முற்றுகை போராட்டங்கள், அங்கங்கே கலவரங்கள், கலைபுரம், சின்ன சின்ன போர்கள்னு ஆரம்பித்து போயிட்டே இருந்துச்சு. அதில் சிக்கி புட்டினோட 2 சகோதரர்களும் கொல்லப்படுறாங்க. இந்த பலியோடு போகிற முடிவுக்கு வருது. இந்த பேரண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா புட்டின் மட்டும் தான் எஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவரை கையில் தூக்கிக்கிட்டு இவங்க அங்கேருந்து இடத்த காலி பண்ணி வேறு இடத்துக்கு போகிறாங்க. போனவங்க ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறாங்க. புறா கூண்டுமே இருக்குங்க, அந்த இடத்துல தங்குறாங்க. அங்கே எலி தொல்லை உச்சகட்டத்தில் இருந்திருக்குமா. இது எல்லாத்தையுமே இவரை பற்றி எழுதின எல்லாரும் சொல்கிற பொதுவான விஷயம். எலி தொல்லைகளை கடந்து அவ்வளோ சின்ன சின்ன வீடுகளில் வசித்தவங்க தான் இந்த புட்டின் அவர்களோட குடும்பமா. கூலி வேலை செஞ்சு தான் புட்டின் அவர்களை படிக்க வச்சிருக்காங்க இவரோட பேரண்ட்ஸ். ஒரு வழியாக கஷ்டத்தோட கஷ்டமா பட்ட படிப்பையும் படித்து முடிச்சிட்டாரு நம்ம விளாடிமிர் புட்டின். அதுக்கு பிற்பாடு தான் கேஜிபியில் இணையிறாருங்க. ஆக்சுவலாக கேஜிபியில் நாம் நினச்சலாம் போய் சேர்ந்துட முடியாது. அதில் இருக்க அதிகாரிகள் நினைக்கணும், அவங்க செலக்ட் பண்ணுவாங்க யார் யார் கேண்டிடேட்னு சொல்லிட்டு. நாம எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருந்தாலும் உள்ளே போகவே முடியாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய திறமை இவருக்குள்ள இருக்குன்ற விஷயத்த அந்த நிர்வாகிகள் உணர்ந்ததால தான் கேஜிபின்ற அந்த மிகப்பெரிய சோவியத் யூனியனையே பாதுகாப்புற அமைப்பு இது. அதாவது உலகளாவிய உளவாளி அமைப்புல இதுதான் ஆகச்சிறந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் டாப் நிற்கும். அப்பேற்பட்ட கேஜிபியில் இணைஞ்சு உளவாளியாக மாறுறாரு விளாடிமிர் புட்டின். இவருக்கு ஆக்சுவலாக ஜூடோ, இந்த சாம்போன்னு சொல்லுவாங்க, ரஷ்யாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய தற்காப்பு கலை, இது 2த்துலையுமே அடிச்சிக்க முடியாத ஆளாங்க நம்ம விளாடிமிர் புட்டின். கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் வரைக்கும் கேஜிபியில் இவர் சர்வீஸ் பண்ணிட்டு வெளியே வந்த பிற்பாடு அரசியலை களமிறங்குறாரு. 1994 துணை மேயர் ஆகிறாரு. 1999 ரஷ்யாவோட பிரதமர் ஆகிறாரு. அல்டிமேட்டா
2000வது வருஷத்துல அதிபராகிறாரு. 2022 இப்ப வரைக்கும் தன்னோட பவர் என்னன்றதை உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 2 முறை அமைதிக்கான நோபல் விருது இருக்குல்ல, இதுக்காக பரிந்துரைக்கப்பட்டவர் தான் புட்டின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஏன்னா உலகம் இப்ப அமைதி இழந்திருக்கிறத இந்த நபரால தான் சொல்லப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கிற இந்த நபர் சார்ந்து தான் 2 முறை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா 2 முறையும் அவார்டு கிடைக்கல. இவரோட 2 மகள்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. ஆக்சுவலா ஆரம்ப கட்டத்தில் அவர் ரிவீல் பண்ணவே இல்லை இவங்க தான் என்னோட மகள்கள்னு. ஏன்னா இவர் சார்ந்தே நிறைய த்ரெட் இருந்துச்சு. அப்ப குடும்பத்துல இவங்க ஒன்று அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா த்ரெட் அதிகமாயிரும்ல. அதுவும் இல்லாம நம்மால விவாகரத்தானவர் வேற, அதுவும் தெரிஞ்சிருக்க நம்பர். இப்ப இருக்க சிங்கிளா தான் இருக்காப்ல. இந்த 2 மகள்கள் இருக்காங்களே, இந்த விஷயத்தையே அதிகாரப்பூர்வமா இவர் ரொம்ப லேட்டா தாங்க தெரிவிச்சு சில வருஷங்கள் உருண்டு ஓடிடுச்சு. இந்த நேரத்துல தான் கொரோனா ஸ்ப்ரெடிங் அப்படின்ற தலைவலியை நாம ஃபேஸ் பண்றோம். அப்ப ரஷ்யா தான் முதல்ல அனௌன்ஸ் பண்றாங்க, நாங்க தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. அதுக்கு பேரு ஸ்புட்னிக் அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனா உலக நாடுகள் நம்ப தயாரா இல்லை. ஏன்பா ஒரு 100-200 வாலண்டியர்ஸை வச்சு ஏதோ ட்ரையல் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களே, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, எஃபிகசி இருக்காது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் புட்டின் அவர்கள் பண்ண வேலையெல்லாம் உலக நாடுகள் எதுவுமே எதிர்பார்க்கல. புட்டினோட இந்த 2 சொந்த மகள்கள் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் உடம்புலையும் ஸ்புட்னிக் வேக்சினை போட்டு அவங்க உயிரோடு இருக்காங்கன்றத நிரூபிச்சுட்டு, பாத்தீங்களா என் சொந்த குடும்பத்துக்கே வேக்சின் போட்டிருக்கேன், அப்போ மக்கள்லாம் போட்டுக்கலாம், பயப்பட வேணாம் அப்படின்னு எல்லாரும் மனசும் தைரியத்தை கொடுத்தாரு. அப்பேற்பட்ட ரிஸ்கை தன்னோட சொந்த மகள்கள் சார்ந்து எடுத்தவர் இவர். நம்ம விளாடிமிர் புட்டின் கிட்ட இருக்க ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களை பெருசாக நம்பவே மாட்டாருங்க. அது பெட்ஸ்னா உயிரை கொடுத்துவார் மனுஷன். அதுவும் செல்ல பிராணிகள் நாய்கள் இருக்குல்ல, இவர் கூட மட்டும் அந்த பப்பீஸ் இருந்தால் போதும், டைம் போகிறதே தெரியாதாங்க. இருக்கிற எல்லா ஹெக்டிக்கான ஒர்க்கையும் தூக்கி போட்டுட்டு அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். ஓய்வுன்றது எல்லாருக்கும் தேவைங்க. இவரோ மனுஷன் தான், அதிபர்ன்றதுக்காகவே மிஷின் கிடையாது. இவரோட வலது கை நீங்கள் பார்த்துருக்கீங்களா நடக்கிறப்ப, அதனால நோட் பண்ணி பாருங்க. அடுத்த வாரம் ஈவெண்ட்ல ஒரு வந்தார் அப்படின்னா இவரோட இடது கை மட்டும் தான் ஃபுல்லா மூவ்மெண்ட்ல இருக்கும். வலது கை ரொம்ப இறுக்கமாக இப்படி கை கிட்டே தான் வச்சிருப்பாப்ல. கோட்டோட இடுப்பு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இது கிட்டே தான் வச்சிருப்பாரு. அதுக்கு காரணம் துப்பாக்கி பிரயோகத்துக்காக. ஆக்சுவலா கேஜிபியில உளவாளியா இருந்துட்டு அதிபரா மாறினவர் இவர். சோ தன்னை முதல்ல காப்பாத்திக்க தெரியணும், அதுக்கப்புறம் தான் நாட்டை காப்பாற்றதை பத்தி யோசிக்கணும். இந்த விஷயத்துல தெளிவா இருக்கவர். இந்த ஏதாவது அட்டாக் ஒன்று முன்னெடுக்கப்படுது அப்படின்னா தன்னை தற்காத்துக்கிறதுக்காகவே எப்பவுமே இந்த வலது கையை கோட்டு கிட்டே வச்சிருப்பாரு. ஏதாவது ஒரு அசாதாரண சூழல் கிரியேட் ஆகுதுன்னா பட்டுன்னு வெப்பனை வெளியே எடுக்க முடியல, அதுக்காக தான். ஆக்சுவலா அது நீங்க கேட்கறதுக்கு சில்லியா இருக்காம இருக்கும், ஆனா நிதர்சனமான உண்மை அதுதான். இவர் ஆக்சுவலா தன்னை சுத்தி எப்பவுமே பாதுகாவலர்கள் இருக்கிறத விரும்பாத ஒரு அதிபருங்க. இது எத்தனை அதிபர்கள் பண்ணுவாங்க, நம்ம புட்டின் பண்ணிக்கிட்டு இருக்காரு, விரும்பாத அதிபர். ஆனாலும் புரோட்டோகாலை பேஸ் பண்ணி மட்டும் அவ்வப்போது முக்கியமான ஈவெண்ட்ல பாதுகாவலர்களை புடைசூழ வச்சிருப்பாரு. அதுவும் எண்ணிக்கையில ரொம்ப கம்மி தான். புட்டின் அவர்களை பத்தி இவ்வளவு தூரம் பேசிட்டோம், கடைசியா தக் லைஃப் மூமெண்ட்ஸை பார்க்காம இருந்தா எப்படி, அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. Вы умеете прощать? Да. Ну и все. А что невозможно простить? Предательство. Много всяких анекдотов можно привести на этот счет. Как бы не действовать во время первой брачной ночи, результат должен быть один и тот же, понимаете? Вы подписали этот договор? Да. Олег Владимирович подписал? Что я не вижу вашей подписи? Идите сюда, пишите. Идите ко мне. Да, договор. Только вторичку мне, видите?
ночь каждого хоккеиста на льду отбивает кулачки и... We'll provide you with the photo. I appreciate that. Thank you. மக்களே வேற லெவல்ல வாழ்ந்தா புட்டின் மாதிரி வாழணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இவரை மாதிரி வாழவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு பதிலை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா தலைவனோட பர்த்டேல அதனால கேட்குற அவ்வளோதான். நீங்கள் மட்டும் புட்டின் இந்த நேரத்தில் சந்திக்கிறீங்க நேரில் அப்படின்னா, கொஞ்சம் கற்பனை தான் கேட்குறேன், நடக்க போகிறதுல கற்பனை தான் கேட்குறேன். சந்திக்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் என்ன கேள்வியை கேட்க விரும்புவீங்க? இதை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.